விருதுநகர் மாவட்டம் சிவகாசி சாட்சியாபுரம் ரயில்வே மேம்பாலம் கட்டும் பணியில் 15% கமிஷன் வாங்கிக் கொண்டு பல கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி குற்றம் சாட்டியுள்ளார். சிவகாசியில் நடைபெற்ற அதிமுக பூத் கமிட்டி நிர்வாகிகள் பயிற்சி கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், சிவகாசி மாநகராட்சியிலும் ஊழல் நடைபெறுவதாக தெரிவித்தார். ஒரு கட்சி ரெண்டு கட்சி அதிமுக ஆட்சியில் அரசாணை போடப்பட்டு கொண்டு வரப்பட்ட பாலத்தை காலதாமதப்படுத்தி கட்டாமல் காலதாமதப்படுத்தி இப்ப கெட்ட அந்த பணியை ஏதோ மிகப்பெரிய சாதனையாக இருக்கிறார்கள். நான் அமைச்சராக இருக்கும்போது அரசு கல்லூரி கொடுத்துருக்கேன், ஹைடெக் மருத்துவமனை கொடுத்துருக்கேன், மெடிக்கல் காலேஜ் கொடுத்துருக்கேன், 2 பாலங்கள் வெவ்வேறு ஒரு பாலம் ராஜமன்ற ரயில்வே மேம்பாலம் திறந்து வச்சோம். இந்த 3 பாலங்களுக்கு அரசாணை வெளியிட்டோம், ஆட்சி மாற்றம் வந்துருச்சு, காலதாமதப்படுத்துறீங்க, இப்ப கட்டுறீங்க, ரைட்டு, அதவே காட்டுறீங்க. ஏதோ நடக்காம நடந்த மாதிரி இந்த பாலம் கட்டியாச்சுன்னா சிவாஜி மக்களுக்கு எல்லாம் 3 சோறு வந்தது மாதிரி நீங்க அடிக்கிற கொள்ளைகளுக்கு அடையாளமா தான் பாலம் இருக்கு. பாலத்தை எவ்வளவு கொள்ளைகளை கணக்கெடுத்துட்டு இருக்கோம். பாலம் பாதுகாப்பாக இருக்கா? பாதுகாப்பாக விசாரிச்சா முதல் தூக்குல விடுவாங்க, அதுக்கப்புறம் ஆட்டோ விடுவாங்க, அதுக்கப்புறம் சின்ன சின்ன மினி வண்டியை விடுவாங்க, அதுக்கப்புறம் தான் ஆட்டோ பஸ் விடுவாங்க.